பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்னைக்கும் அழகான ஒரு ஆலோசனையோடு அன்பர் நம்மை சந்திக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. யாருடையதா பரலோக ராஜ்யம்? ஆவியில் எளிமையுள்ளவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பிரியமானவர்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல சாரி உடுக்கக்கூடாதுன்னு, கிராண்டா நல்ல விலகுன்ன சப்பல்லாம் போடக்கூடாது, அப்படியா? பிரியமானவர்களே, அது அவங்கவுங்க விருப்பம். நாம் யார் தீர்ப்பிடுறதுக்கு? ஆவியில் எளிமை அப்படின்னா, ஆவியில, நம்முடைய ஆவியில நான் அப்படிங்கிற அந்த 2 எழுத்துக்களும் சாகணும், அழிக்கப்படணும். நான், ஐ அப்படிங்கிற அந்த ஒரு பெருமிதமான எண்ணம் அல்லது ஒரு ஈகோன்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, நான் எழும்பிட்டா அங்கு தாழ்மை இருக்க வாய்ப்பே இல்லை, எளிமையே இருக்க முடியாது. அதுதான் எளிமை. ஒரு அருமையான மக திருமணமாகி போகும்போது ஒரு ஆலோசனை கேட்டாள். நான் அவட்ட சொன்னேன், மகளே, உன் கணவனுடைய வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் அப்படிங்கிற அந்த 2 எழுத்தை என்ன செய்துரு? அழிச்சு போட்டுரு. இனிமே நான் எழும்பக்கூடாது. என்ன வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கணும்? நாம், நாம், நாங்கள். பிரியமானவர்களே, நான் அழிக்கப்பட்டுருச்சுன்னா எளிமை தானா வந்துரும். ஆதலால் நம்ம எல்லாருடைய ஆவிலையும் நான் அப்படிங்கிற அந்த 2 எழுத்துக்களும் அழிக்கப்படும்படி நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை எளிமையுள்ளவர்களாய் மாற்றுவார். அப்படி குழந்தை மாதிரி ஒரு இருதயம் நமக்கு காணப்படக்கூடுமானால் எது நம்முடையதான்? பரலோக ராஜ்யம். ஒரு விலை மதிப்பில்லாத பரிசை தேவன் சொல்லிவிட்டார். பிரியமானவர்களே, எங்க நான் என்கிற ஆணவம் இருக்கோ பரலோக ராஜ்யத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆதலால் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் அப்படிங்கிற அந்த 2 எழுத்துக்களும் அழிக்கப்பட நம்ம அனுதினம் முயற்சி செய்யணும். அது ஒரு வெற்றிக்கு அடையாளம். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகா நாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வமே, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சொந்தமாக்கி கொள்வார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதே நாதா. நாங்களும் எளிமையான ஆவி உள்ளவர்களாய் நான் அப்படிங்கிற அந்த 2 எழுத்துக்களும் எங்க ஆவியில கலந்து விடாதபடி, எழுதப்படாதபடி அப்பா அதை அழித்து போட்டு ஆணவம் இல்லாத ஒரு எளிமையான ஆவி உடையவர்களாய் வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை முழுமையாய் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த 4 எழுத்து அழிக்கப்படுகிற இடத்தில சமாதானம் தங்கி இருக்குமே நாதா. அந்த சமாதானம் எங்க குடும்பங்களை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பரலோக ராஜ்யத்தை எளிமையுள்ள எங்களுக்கு நீர் கொடுப்பதற்காய் நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.